ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 2Z5 7Y7 இப்படி இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா Z Y X W Vன்னு வருது. அப்போ அடுத்து உள்ள U வரும். யூக்கு அப்புறம் U V W X Y செட்டா இங்கோட்டு இப்படி போகுது 2 இங்கே 5 7 9 11 2 2 கூடுது. அப்போ 13க்கு அப்புறம் 15. இங்கே என்ன போகிறோம் 2 7 14 23 34ன்னு வருது. அப்போ இதில் எப்படி இருக்குது 2 கூட அந்த 5 கூட்டினா இங்கோடி 7 அந்த 7 இந்த 7 வந்துடுதா. இந்த 7 கூட அந்த 7 கூட்டினா 14. அப்புறம் இந்த 14 கூட அந்த 9 கூட்டினா 23. அப்புறம் இந்த 23 கூட 11 கூட்டினா 34. அப்போ இந்த 34 கூட 13 கூட்டுங்க. 34 கூட 13 கூட்டினா 44 44 47 47 U15. இப்போ அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் ரேஞ்சுங்கிறது இப்படி இருக்குது, ரேண்டாங்கிறது இப்படி இருக்குது. அப்போ மேங்கோனது அவங்க RANGE கரெக்டாக 5 எழுத்து இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 5 6 எழுத்து 6 நம்பர் இருக்குது. அங்கே கூட 5 நம்பர் இருக்குது. இப்போ Rக்கு 1 Aக்கு 2 Nக்கு 3 Gக்கு 4 Eக்கு 5. இப்போ மேங்கோ M என்னது M இருந்து இதில் கடைசி எழுத்துக்கு அப்புறம் கடைசி என்னது 8 ஏக்கு என்னது 2 எண்ணுக்கு என்னது இதில் 3வது எழுத்து என்னது 3 ஜிக்கு என்னது இதில் 4வது எழுத்து 4 அதுக்கடுத்து ஓக்கு என்னது இங்கே கடைசி வந்து 2வது எழுத்து 7 8 2 3 4 7 ஆன்சர். அடுத்த பார்க்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா மிஷின்ங்கிறது 19 7 9 14 15 20 11 இருக்குது. இதில் வந்து கரெக்டாக அதே மாதிரி 7 எழுத்து இருக்குது. கூட 7 நம்பர் இருக்குது. ஆனால் வேறு நம்பராக இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம ஏபிசிடிக்கு நம்பர் கொடுத்து கொடுக்குமா. ஏபிசிடி தான் ஃபஸ்ட்டு என்னது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஏன்னா 26 எழுத்து இருக்கிறதால 13 13 பிரிச்சுருங்க. அப்போ 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஏபிசிடி ABCDFGHIJKLMNOPQRSTUVW XYZ. இப்போ நமக்கு என்னது MACH இப்படி இருக்குது. எம்முக்கு என்னது ஏ இருக்க இடத்துல ஏக்கு வந்து 1ஆம் நம்பர் தான், ஆனால் 7 இருக்குது ப்ளஸ் ஒரு 6 ஆட் ஆகிருக்கு. சி இருக்கிற இடத்துல 3ஆம் நம்பரு, இங்கே அடுத்து இங்கே சி இருக்கா, இங்கே 9 இருக்கா, 3 கூட ப்ளஸ் ஒரு 6 ஆட் ஆகிருக்கு. எம்முக்கு எதான நம்பரு 13 கூட ப்ளஸ் ஒரு 6 ஆட் ஆகிருக்கு. அப்போது இது எந்தெந்த நம்பர் இருக்கோ அது கூட எல்லா நம்பர் கூடயும் ப்ளஸ் 6ஆம் நம்பர் வந்து ஆட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு டேஞ்சருக்கு தான் தேவை. டிக்கு என்னது டிக்கு 4. அப்போ 4 + 6 10. ஏக்கு என்னது ஏக்கு 1 + 6 7. எண்ணுக்கு என்ன நம்பரு எண்ணுக்கு 14 இருக்குது. 14 + 6 20. அப்புறம் என்ன இருக்குது ஜி இருக்குது. ஜி வந்து என்ன எத்தனை நம்பரு 7ஆம் நம்பரு. ஜி 7 7 13. அடுத்து இ வந்து 5ஆம் நம்பரு 11. 5 + 6 11. ஆர் என்னது இருக்குது 18 + 6 எத்தனை 24. நீங்கள் ஏபிசிடி வந்து எக்ஸாமுக்கு போகும்போதே ஏபிசிடியே பின்னாடி பிளாங்காக இருக்கும்ல, அதில் நோட்ஸு அந்த இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஏபிசிடி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எல்லா சம்முக்கும் இந்த மாதிரி ஏபிசிடி வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் வந்து சீக்கிரம் ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கணும்னா கிவ்ங்கிறது 5 1 3 7. இதில் 4 எழுத்து இருக்குது, 4 நம்பர் இருக்குது. பேட்டுங்கிறது இதில் இதேமாதிரி 3 எழுத்து இருக்குது, 3 நம்பர் இருக்குது. அப்போ கேட்டு கேட்டுக்கோங்க. இதில் ஜிக்கு நம்பர் ஏ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த நம்பர் அப்படி தூக்கி எழுதுனா போதும். ஜிக்கு என்ன இருக்குது ஜிக்கு 5 இருக்குது, இங்கே 5 இருக்கா. ஜி இருக்க இடத்துல ஏ இருக்க இடத்துல இங்கே இருக்குது. ஏ இங்கே சென்டரில் இருக்க 2 இருக்குது 2. டி வந்து இங்கே 3ஆவதாக இருக்குது, இங்கே 3ஆவது எழுத்துனது 4. இ இங்கே கடைசி எழுத்தாக இருக்குது, இங்கே கடைசி எழுத்துனது 7. அப்போ 5 2 4 7. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா T49S64
அடுத்து 81 100 பி 121 அடுத்து 144 இருக்குது. இங்கே பாருங்கள் 49 64 81 100 121 இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் பார்த்தாலே தெரியுது. அப்போ இது என்ன 7 இது 8 இது 9 10 11 12 அப்போ இங்கே என்ன வரும் 13 14ன்னு வரும். அப்போ 13 ஸ்கொயர் என்ன 169 14 ஸ்கொயர் 196 OPQRST. அப்போ ஓக்கு முன்னாடி என்னது MN இருக்குமா MNOPQRST. அப்போ MN இங்கே M வரும் இங்கே N வரும். N 169 M 196 ஆன்சர். அடுத்த பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏபிசிடி எழுதி வச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படி எழுதி வச்சுருங்க. முன்னாடி டைம் இருக்கும்போது அப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொஸ்டின் பார்க்க சொல்லுவாங்களா, அந்த டைம் பின்னாடி பிளாங்காக நோட்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஏபிசிடி நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா A1 C3 F6 J10 O15 ஏ இருக்க இடத்துல 1 இருக்கா, சி இருக்க இடத்துல 3, F 6வது எழுத்து, J 10வது எழுத்து, O எத்தனை 15வது எழுத்து. அப்போது எத்தனையாக கூடுது, இதில் 2 கூடியிருக்கு, இதில் 3 கூடியிருக்கு, இதில் 6க்கு அப்புறம் 4 கூட்டினா 6 4 10 1 2 3 3 3 6 அடுத்து அப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் 4 கூடியிருக்கு 6 4 10 ஆயிருக்கு. அடுத்து 5 கூடுது 10 5 15 ஆயிருக்கு. அப்புறம் எடுத்துக்கிட்டு தான் 6 கூடும். அப்போ 15 6 எத்தனை 21. அப்போ இங்கே 21ஆம் நம்பர் 21ஆம் நம்பரில் என்ன எழுத்து இருக்குது 21ஆம் நம்பரத்தில் U இருக்குது. U 21 ஆன்சர். அடுத்தம் பார்க்கலாம். அடுத்தம் பார்த்தீங்கன்னா BAY வந்து 28 இருக்குது. அப்போ WON வந்து என்னது வரும் கேட்டுங்க. B என்னது 2ஆம் நம்பரா, B வந்து 2, A எத்தனை 1, Y எத்தனை Y வந்து 25. அப்போ BAY 3க்குள்ள நம்பரை கூட்டினா 28 வருது. அப்போ இதேமாதிரி WON 3க்குள்ள நம்பரை கூட்டணும். Wக்கு என்ன இருக்குது 23, Oக்கு என்ன இருக்குது 15, Nக்கு என்ன இருக்குது 14. அப்போ 3ஐயும் கூட்டிடுங்க. 15 14 29ஆ, அது கூட 23 கூட்டுங்க. 23 கூட்டினா எத்தனை வரும் 9 12க்கு 2 மீதி 1 52. 52 இதுக்கு ஆன்சர் 52. அடுத்தம் பார்க்கலாம். அடுத்தம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுக்கு 19, எஸ் வந்து நமக்கு தெரியுது நான் 19 இருக்குது. அப்போ பாருங்கள் க்யூக்கு என்னது 17, Q 17, U வந்து 21, U வந்து 21 இருக்குது. A1 இந்த 1ஆம் நம்பர் A1. அப்புறம் ஆறுக்கு என்ன இருக்குது, R வந்து 18 இருக்குது. E வந்து 5ஆம் நம்பர் அப்படி இருக்குது. அப்போ ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும், அப்போ ஆறுக்கு என்ன இருக்குது, ஆறுக்கு நமக்கு என்ன பார்த்துட்டிங்களா, R 18, ஆறுக்கு 18. அப்போ கேன்சர் என்ன 18. E என்ன, ஈக்கு 5 வந்துருமா 5. C எத்தனை C 3. அப்புறம் T எத்தனை T வந்து 20ன்னா இருக்கா 20. A எத்தனை 1, N எத்தனை N இருக்கா 14. அப்புறம் G எத்தனை G இங்கே இருக்குது 7. அப்புறம் LE L எத்தனை L வந்து 12, E வந்து 5 12 5 அதான் ஆன்சர். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா AT வந்து 20, BAT வந்து 40. அப்போ CAT என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் அந்த ABCடியில் பார்த்தீங்கன்னா T வந்து 20வது எழுத்தாக இருக்கும், A வந்து 1வது எழுத்தாக இருக்கும். அடுத்து BAT அதே மாதிரி இந்த AT எத்தனை 20 தானே, B எத்தனை எழுத்து 2வது எழுத்து. அப்போ 2 20 40. அப்போ இங்கே என்ன CAT இருக்குது, அந்த ATக்கு 20 போட்டுடலாமா. C எத்தனை எழுத்தாக இருக்குது 3வது எழுத்தாக இருக்குது 3 3 20 60 ஆன்சர். அடுத்தம் பார்க்கலாம். அடுத்தம் பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து 3191529521 இருக்குது. இப்போ P இருக்க இடத்துல என்ன இருக்குது, P பாருங்கள், P வந்து 16 இருக்குது. இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த P 16 இருக்கா, இது வந்து 2ஆல் பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து E இருக்கா, E வந்து 5 இருக்கா,
5 2ஆல் பெருக்குனா 10ஆ 10ல் 1 கழிச்சிருக்காங்க. அந்த ஒரு லெட்டருக்குள்ள நம்பரையும் 2ஆல் பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், பிக்கு 2ஆல் பெருக்குனா 16, 1 கழிச்சா 31. ஈக்கு 2ஆல் பெருக்கி 1 கழிச்சா 9. ஏ வந்து 1 2ஆல் கழிச்சா 2ஆல் பெருக்குனா 2 2 கழிச்சா 1. அடுத்து சி இருக்குது. சி வந்து எத்தனை இருக்குது? 3. 2ஆல் பெருக்குனா 23 6. 6லேருந்து 1 கழிச்சா 5. அதே மாதிரி ஓ வந்து எத்தனை? 15. 2ஆல் பெருக்குனா 30. 30 1 கழிச்சா 29. இதே மாதிரி கழிச்சு எழுதியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இதுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பி என்னது? 16. 2ஆல் பெருக்குனா 32 வரும், கழிச்சா 31. இ என்னது? அதே மாதிரி ஈக்கு 9 வந்துடும். ஏ என்னது? ஏக்கு அதே மாதிரி 1 வந்துடும். அடுத்து சி என்னது? சி வந்து அதே மாதிரி 5 வந்துடும். திரும்ப இ என்னது? இ வந்து கழிச்சு இப்போ 2ஆல் பெருக்குனா 2 10, 10ல் கழிச்சா 9, 1 கழிச்சா 9. 319 159 ஆன்சர்.